ஹாய் தளபதி வெரியன்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு தரமான அப்டேட்டை பற்றி ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது தளபதி 69 வந்து என்ன மாதிரி கதையாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கேள்விகள் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து அச்சுவினோத் தான் இந்த படத்துக்கு வந்து இயக்குனர்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அது கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிருச்சு. சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் வெளியே வந்துருச்சு. இப்போ என்ன நியூஸ் வெளியே வந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த படத்தில் கதை வந்து ஒரு அரசியல் கதையாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கு நியூஸ். ஏன்னா தளபதி 69க்கு அடுத்து வந்து சினிமா விட்டு வெளியேறி அரசியலுக்குள்ளே போகிறாரு. அதுக்கு முன்னாடி அரசியல் பற்றி என்னென்ன செய்ய போகிற சொல்லிட்டு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கான தளபதி 69 படம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்த நியூஸ் படி தளபதி 69 வந்து ஒரு அரசியல் படமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் வெளியே வந்திருக்கு. இன்னொரு பயங்கரமான இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னா வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது தளபதி விஜய்க்கு வந்து சேலரி வந்து எவ்வளோ பிளான் பண்ணியிருக்காங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 250 கோடி கிட்ட சேலரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு நியூஸ் வெளியாக இருக்குது. தளபதி விஜய்க்கு 250 கோடி சேலரி கொடுத்தாங்கன்னா வந்து இந்தியாவிலே வந்து டாப் பெய்டு ஆக்டரில் வந்து தளபதி விஜய் டாப் 1ல இருப்பார்னு நினைக்கிறேன். சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும். அதாவது ஷாருக் கான், சல்மான் கான் ஹிந்தியில் வந்து பயங்கரமான ஆக்டர், பெரிய பெரிய படங்களுக்கு பயங்கரமாக ஓடி இருக்கு. இப்போ அவங்களாம் எவ்வளோ சேலரி வாங்க கேட்டிங்கன்னா அவங்க ரொம்ப கம்மியாக தான் வாங்குவாங்க. இப்போ வரைக்குமே வந்து நம்ம தளபதி விஜய் தான் வந்து இந்தியாவிலே டாப் நம்பர் 1 சேலரி வாங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நியூஸ் வெளியே வந்துட்டு இருக்கு. இது வாங்கிட்டாருன்னா கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க நான் இந்தியாவிலே டாப் பெய்டு நம்பர் 1 ஆக்டர் சொல்லிட்டு. அதனால் வந்து இந்த 250 கோடி தளபதி விஜய்க்கு ஒருத்தன் தான் நான் நினைக்கிறேன். பட் நீங்கள் நினைக்க சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.